பல்வேறு தடைகளை தகர்த்தெறிந்து முதலமைச்சராக அமர்ந்த ஜோசப் விஜய் கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். அந்த கோப்புகளில் தற்காலிக சபாநாயகர் நியமனம் தொடர்பாகவும் அவர் கையெழுத்திட்டிருக்கிறார். சோழவந்தான் தனி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையாவை தற்காலிக சபாநாயகராக தேர்வு செய்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த முதலமைச்சரின் விஜயின் உத்தரவை ஒட்டி இன்று மாலை தற்காலிக சபாநாயகராக ஆளுநர் மாளிகையில் அவருக்கு பதவி பிரமாணம் செய்யப்படுகிறது. அதன் பின்னர் சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் PV கருப்பையா தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்று நாளை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அவர் நாளை காலை 9:30 மணி அளவில் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். வரும் 12ஆம் தேதி சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கான தேர்தல் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது MLA-க்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக தற்காலிக சபாநாயகராக MV கருப்பையா நியமனம் செய்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இன்று மாலை அவருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் லோக் பவனில் செய்து வைப்பார். இதைத் தொடர்ந்து வரும் 13ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு மிக முக்கியமான ஒரு வாக்கெடுப்பு. அந்த வாக்கெடுப்பில் அவர் மற்றொரு தடையை தகர்த்தெறிய வேண்டும். அதன் பின்னர் தான் தமிழக வெற்றி கழக அரசு அமைந்ததற்கான அந்த உறுதி. 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவதற்காக அந்த MLA-க்களுக்கான பதவியேற்பு, அதன் பின்னர் சபாநாயகர் தேர்வு ஆகியவை அனைத்தையுமே தற்காலிக சபாநாயகரான சோழவந்தான் தொகுதி MLA கருப்பையா அந்த பணிகளை அவர் மேற்கொள்வார். சட்டப்பேரவையில் சபாநாயகராக தேர்தல் நடைபெற்று அவர் தேர்வு செய்யப்படுவதற்கு வரை இந்த தற்கால சபாநாயகரே அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் சட்டப்பேரவையில் செய்து வைப்பார். அதனால் மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பு. ஒரு புதிய அரசு அமைந்தவுடன் அடுத்து சட்டப்பேரவை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னதாக அந்த தற்காலிக சபாநாயகராக கருப்பையாவை நியமித்து இப்போது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதனால் அனைத்து MLA-க்களுக்கும் திமுக மற்றும் அதிமுக, தவேக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தற்காலிக சபாநாயகர் சோழவந்தான் தொகுதி MLA கருப்பையா பதவி பிரமாணம் சட்டப்பேரவையில் செய்து வைக்க இருக்கிறார். தற்காலிக சபாநாயகருக்கான பதவி பிரமாணம் இன்று ஆளுநர் மாளிகையில் மாலையில் அவருக்கு அந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். அதன் பின்னர் 12ஆம் தேதி சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கான தேர்தலும் நடைபெற இருக்கிறது. 13ஆம் தேதி அங்கு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான அந்த பெரும்பான்மை வாக்குகளை தீர்மானிக்கும் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும். அதற்கு புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார். யார் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பது 12ஆம் தேதி தெரிய வரும். சபாநாயகர் தற்காலிக சபாநாயகருக்கான தேர்வை நடத்துபவர் இந்த தற்காலிக சபாநாயகர் தான். சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் MV கருப்பையா அவர் தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்பார் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த தற்காலிக சபாநாயகர் தான் அனைத்து சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களுக்குமான பதவி பிரமாணத்தை அவர் செய்து வைக்க இருக்கிறார்.